தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்கு தை மாதம் எப்படி இருக்கும்? தை பிறந்தால் வழி பிறக்கும். தனுசு ராசி 2 செவ்வாய். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2 செவ்வாய் வரார். அதே போல ராசிக்கு 2 பார்த்தீங்கன்னா கிரகத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரும நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய புதன்கிழமையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதன்கிழமை பண பிரச்சனைகள், அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமாக. அம்மா தனுசு ராசியில் உங்க அம்மா இருக்காங்க, அம்மா வயதானவர்கள் இருக்காங்கன்னா ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்க மகாகணபதி துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் நலமா இருப்பீங்க. இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தை மாத ராசி பலன்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். யாருக்கு வழி பிறக்கும்? தை பிறந்தால் வழி பிறக்கும், ரைட்டு. யாருக்கு வழி பிறக்கும்? என் ராசிக்கு வழி பிறக்குமா? என்னுடைய ராசிக்கு நல்லா இருக்குமா? மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் தரப்போகிறது? யாருக்கு கடன் தீரும்? யாருக்கு திருமண யோகம் பிறக்கும்? யாருக்கு கர்மா பலன் மாறப்போகுது? யாருக்கு புது வேலை? யாருக்கு புதிய வழி பிறக்க போகிறது? அதே போல் யாருக்கு முழு ராசி ரகசியங்களும் இன்று சொல்ல போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு முழு ரகசியத்தை சொல்ல போகிறேன். குடும்பம், வேலை, தொழில், காதல், திருமணம், சொத்து, பணம், மாணவர்கள், மாணவிகள், குடும்ப ஜோதிடம், மருத்துவ ஜோதிடம், ஸோ எல்லாமே இருக்குது. இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் உண்டு. அதிர்ஷ்டம் தரும் கடவுள், அதிர்ஷ்ட நிறம், தீப பரிகாரங்கள், ஸோ எல்லாமே இதில் அடங்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். எந்த ராசிக்காரருக்கு வழி திறக்கும் என அறிய வேண்டும். எந்த ராசிக்காரர்களுக்கு வழி திறக்கும் என்பதை வழிபட வேண்டும். அதுக்கு அடுத்ததாக எல்லாவற்றுக்கும் ஒரு முழுமையான விளக்கம். வீடியோ கடைசி வேளையில் சொல்லப்படும் விஷயத்தை பாருங்கள். தீப பரிகாரங்கள்லாம் என்ன சொல்கிறேன், வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ராசியில் நடுவில் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியும். ஒரு வீடியோவில் கூட ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஒரு வீடியோ இருந்தால் கூட அதை கூட நம்ம பொறுமையாக இருந்து பார்த்தால்தான் நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். ஸோ அதுக்கு நமக்கு முதல்ல பொறுமை வேண்டும். ஸோ இதோடைய விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எந்தெந்த கட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது? மேஷத்தில் கிரகங்கள் இல்லை, ரிஷபத்தில் இல்லை, மிதுனத்தில் குரு, கடகம் சிம்மத்தில் கேது, அப்படியே கிரகங்கள் விருச்சகத்தில் சந்திரன், அதே போல் மகரத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாயெல்லாம் இருக்குது. கும்பத்தில் ராகு, சனி. வாங்க வீடியோக்குள்ளே போனால் 12 ராசிகளுக்கான தை மாத பலன்களை பார்க்கலாம். சுபம், வாழ்க வளமுடன். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்கு தை மாதம் எப்படி இருக்கும்? தை பிறந்தால் வழி பிறக்கும். தனுசு ராசிக்காரர்கள் நம்பிக்கை, செழிப்பு, புதிய வாய்ப்பு. தை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றம், பணவரவு, காதல், குடும்ப அமைதி, பணவரவு, வளர்ச்சி ஆகியவற்றில் நல்ல மாற்றங்கள், நல்ல தெளிவுகள் பிறக்கும். கடந்த சுமைகள் மெதுவாக அகன்று புதிய வாழ்க்கை, புதிய பாதை தொடங்கும் நேரம் இது. ஸோ நல்லா இருக்கும். குடும்ப உறவுகள் இனிமையுடன் இருக்கும். அதே போல் மாமியார் மருமகள் இடையிலான சின்ன சின்ன சண்டைகள் தீரும். பெற்றோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். வீட்டில் சின்ன சின்ன சுப நிகழ்ச்சிகள் மன நிம்மதி தரும். வேலைக்காரர்களுக்கு பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள், புதிய தொழில் தொடங்க எல்லாமே சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் தோன்றும். வாடிக்கையாளர்கள் நம்பிக்கை இருந்து அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள், பிஸ்னஸ் வளர்ச்சி கிடைக்கும். அதே போல் பணவரவு உயரும். பழைய கடன்களில் தீர்வு காணப்படும். சிலருக்கு எதிர்பாராத வருமானம் வரும். தை பிறந்தால் கடன் தீரும் என்பது உண்மை. உங்களுக்கு சில கடன் பிரச்சனைகள்லாம் தீரும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். குடும்பஸ்தானம், சுகஸ்தானம் 2 செவ்வாய். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2 செவ்வாய் வரார். அதே போல் ராசிக்கு 2 பார்த்தீங்கன்னா கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ சில செவ்வாய் உச்சம் பெற, சில புதிய வீடு, வாகனங்கள், சில புதிய விஷயங்கள் செய்கிறது எல்லாத்திலுமே சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். காதல், திருமண வாழ்க்கை, காதல் உறவுகள் வலுப்படும். பழைய தவறுகளை மன்னித்து உறவு இனிமையுடன் மலரும். திருமணமானவர்களுக்கு குடும்ப உறவு செழிக்கும். புதிய காதல் வாய்ப்பு தோன்றும். பழைய பிரச்சனைகள் அமைதியாக தீரும். விவாகரத்து வாய்ப்பு இருந்தால் பேசி புரிந்து கொள்வதில், பேசி தீர்த்துக்கிறதுல நல்லது. விவாகரத்து வரைக்கும் போகாமல் இருக்கிறது சிறப்பு. அதை பேசி முடிச்சுக்கிறதுக்கான விஷயங்களை பாருங்கள். மாணவர்கள் படிப்பில் கவனம், புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். தேர்வில் வெற்றி, வெளிநாட்டு படிப்பு, வேலை வாய்ப்பு மற்றும் அனைத்தும் சிறப்பாக அமையும். தை மாதத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரும நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய புதன்கிழமையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதன்கிழமையில, சனிக்கிழமையில பெருமாள் வழிபாடு,
கால பைரவர் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு. நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் சிறப்பு. முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். என்றைக்குமே இறந்தவர்களை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். தனுசு ராசி பொறுத்தளவுக்கு, அதாவது முன்னோர்களுக்கு நம்ம எல்லாம் செய்கிறோம். முன்னோர்கள்னா நம்ம என்னென்னலாம் செய்கிறோம்? முன்னோர்களுக்குன்னா இறந்து போன முன்னோர்களை எல்லாம் ஞாபகம் வச்சு செய்கிறோம். தாத்தா பாட்டி முன்னோர்கள் இவங்க இது இத்தனை தர்மா கர்மாக்கு, இது இத்தனை விஷயங்கள் நம்ம செய்கிறோம் இல்லையா? ஆனால் கர்ப்பத்திலேயே இறந்து போன குழந்தைய நம்ம நினச்சி பார்க்குறோமா? அதுவும் ஒரு உயிர் தானே, அதோடைய பாதிப்பும் வரும். ஸோ அகால மரணத்தை வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அகால மரணம், பிறந்த குழந்தை இறந்தது வரைக்கும் நம்ம சொல்கிறோமாங்கிறது நமக்கு தெரியாது. அது உங்கள் மனசாட்சிக்கு தான் தெரியும். குழந்தை பிறந்து இறந்து போகிறது, குழந்தை பிறந்து ஒரு மாதத்தில் இறந்து போகிறதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதுவும் ஒரு அதுவும் ஒரு சில விஷயங்கள் தான். அதுவும் எதனால் அந்த மாதிரி போகிறது அப்படிங்கிறது நீங்கள் சில விஷயங்களை யோசித்து பார்த்து செய்யணும். மூட்டு வலி, தலைவலி, மன அழுத்தம் கவனிக்கவும். இந்த எண்ணெய் பலகாரங்கள், எண்ணெய் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் உங்கள் ராசிக்காரர்கள் தவிர்ப்பது நல்ல. பணவரவு, குடும்ப அமைதி, காதல் இணக்கம். கோபத்தை கட்டுப்படுத்துங்கள், சிறப்பாக வாழ்வீங்க. பண செலவுகளில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி, குரு தட்சிணாமூர்த்தி, சோமம் ஆனந்த சம்போதம், சோமார்க்க கிருதசேகரம் தட்சிணாபி அபிமுகம் தட்சிணாமூர்த்தி, மாசிரைய 3ஆம் எண், 21ஆம் எண், 30ஆம் எண்லாம் சிறப்பாக இருக்கும். தீப பரிகாரம் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, டைம் கிடைக்கும் போது. செவ்வாய்க்கிழமையில் நெய் தீபம் 6 தீபம் ஏற்றினால் சிறப்பு. தை மாதம் தனுசு ராசிக்கு புதிய வாய்ப்புகள், புதிய உறவுகள், புதிய வளர்ச்சி, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். தை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள், புதிய உறவுகள், புதிய வளர்ச்சி, பண வளர்ச்சி மற்றும் வழி திறக்கும், அதிர்ஷ்டம் மலரும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கும். சகோதரன் சகோதரி வழியில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் நிறையா வரும். சில பேருக்கு பண பிரச்சனைகள், அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமாக. அம்மா தனுசு ராசியில் உங்கள் அம்மா இருக்காங்க, அம்மா வயதானவர்கள் இருக்காங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேக்கர் எடுத்து பார்த்துக்கணும். சில நேரத்தில் அவங்களுக்கு உடல்நிலை அதிகமாக பிரச்சனை கொடுத்து, மன சோர்வு கொடுத்து, மன உளைச்சல், மன சங்கடத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பண்ணுங்கள். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து சில விஷயங்களை பேசி பண்ணுங்கள். கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் பிரச்சனைகள் தீரும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள் விரைவில் கைக்கு வரும், கவலைப்படாதீங்க. திருமணம், மறுமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதே போல் பண பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சிறப்பாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லேடிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா பெண்கள் சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது. பிஸ்னஸ்லேயும் கொஞ்சம் பார்த்து செயல்படுவது நல்லது. 3ஆம் எண் உங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. யாரும் உங்ககிட்ட அட்வான்டேஜஸ் எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோ. ஒரு கணினி ஒர்க்கில் இருக்கீங்க, ஒரு இந்த ஒர்க்கில் இருக்கீங்க, ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வேலை, உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து நடத்துக்கோங்க. சில பேருக்கு திருமணம் வரைக்கும் நின்று போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயதார்த்தமாகி நின்று போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமண யோகம் அப்படின்னு எடுத்துக்கும் போது 7, 8 வண்டி வாகனங்கள், 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக போகணும், கவனமாக வரணும். வெகு தூர பயணங்கள்லாம் போகிறீங்கன்னு சொன்னால் யாராவது ஒரு நல்ல ஒரு அனுபவமிக்க ஓட்டுநர்களை வைத்துக்கொண்டு போகிறது சிறப்பு. அதே போல் நீங்கள் ஓனாக செல்ஃப் ட்ரைவ் பண்ணுறீங்களா, பெண்கள் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்களா, கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள், பார்த்து போயிட்டு வாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் முருகனை பிரார்த்தனை பண்ணி வண்டி எடுங்க. அதே போல் புதுசாக வாகனம் எடுக்கக்கூடிய யோகங்கள் பெண்களுக்கு நிறைய உண்டு. நிறைய நல்ல விஷயங்களை சாதிப்பீங்க. கூடியமான வரைக்கும் கருப்பு சிகப்பு கருவியெல்லாம் தவிர்ப்பது நல்லது. உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் பார்த்து சில விஷயங்கள் செய்வது நல்லது. தனுசு ராசி பொறுத்தளவுக்கு சில நேரங்களில் வளைந்து கொடுத்து போகிறதுக்கும் தெரிஞ்சுக்கணும். சுபம், வாழ்க வளமுடன். இதுவரையிலே நாம் பார்த்தது பொது பலன்கள். 12 ராசிகளுக்கான தை மாத பொது ராசி பலன்கள். உங்களுடைய தசாபுக்தி படி, ஜென்ம சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். அப்படி மாறும்பொழுது உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னம் பெரிதா, ராசி பெரிதா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு லக்னத்தை எதை வச்சு குறிக்கிறாங்க, ஒரு லக்னம் குறிக்கிறாங்கன்னா எதை வச்சு குறிக்கிறாங்க? மேஷ லக்னத்திலேருந்து மீன லக்னம் வரையில் இருக்குது. லக்னம் தான்ங்கிறது. லக்னத்தை ஒரு நேரத்தை வைத்து பிறந்த குறிப்பு. காலையில் குழந்தை 5:45க்கு பிறக்கிறதுனா 5:45க்கு என்ன லக்னம், லக்னாதிபதி யார், அந்த குழந்தை அந்த லக்னாதிபதி எந்த தெய்வத்தோடு சேர்ந்திருக்கு, என்ன தசை நடக்கிறது, எல்லாத்தையுமே பார்க்கணும். ராசி பெரிதா, லக்னம் பெரிதான்னு கிடையாது. லக்ன பலன்கள் தான் பழிக்கும், ராசி பலன்கள் தான் பழிக்கும், நட்சத்திர பலன்கள் தான் பழிக்கும். அப்படி இது எல்லாம் ஒன்றிணைத்தது தான் முதல்ல ஜாதகமே. அதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். லக்னம் இல்லாமல் ராசி இல்லை, ராசி இல்லாமல் நட்சத்திரம் இல்லை, நட்சத்திரம் இல்லாமல் கிரகங்கள் கிடையாது. இதெல்லாம் உண்மையான விஷயம். இது எல்லாமே ஒன்றிணைந்தது தான் ஜாதகம். சில பேர் ஒரு தவறான சில கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. லக்னப்படி தான் நடக்கும், ராசிப்படி தான் நடக்கும், எல்லாமே ஒன்று தாங்க. லக்னத்திலேருந்து தான் கணக்கு பண்ணி எல்லாமே சொல்கிறது, ராசிலேருந்து தான் எல்லாம் கணக்கு பண்ணி சொல்கிறது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு. வாழ்க வளமுடன்.